அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆலோசனை தந்து எச்சரித்து வழிநடத்தும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுவதுமாய் வாசித்து பார்க்கும் பொழுது தெளிவாக சில ஆலோசனைகளை அந்த புஸ்தகம் நமக்கு தருகிறது. ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் அதில் இருக்கிற 16 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்து அதிலே தியானம் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு அநேக உண்மைகளை அது உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்ன செய்யுமா? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர்கிட்ட அன்பு கூர்ந்து, உலகத்தில் அன்பு கூர்ந்தவர்கள் உண்டு, நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் உண்டு. ஆனால் உலகம் அன்பு எப்படி என்று வேதம் சொல்லுகிறது என்றால், உலகத்தின் அன்பு மாயை. உலகத்தின் அன்பு என்னதான்? மாயை. நீங்கள் நன்றாக நேசிப்பார்கள் என்று நினைப்பீர்கள், ஆனால் ஒரு சூழ்நிலையிலே அந்த நேசம் மாறிவிடும். அன்பு உண்மை என்று நினைப்போம், ஆனால் அந்த அன்பு மாறிவிடும். ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் வைக்கிற அன்பு அது ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவரை நேசிக்கவில்லை, அவர்தான் முந்தி நம்மை நேசித்தார். எத்தனை பேர் அதை புரியுறீங்க? நம்ம அவரை நேசிப்பதற்கு முன்பே, காரணம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். அப்போ முதல் அன்பு செலுத்தினது யார் என்று சொன்னால், முதல் அன்பு செலுத்தினது ஆண்டவர். முதல் அன்பு அவர் செலுத்தினார். இப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்தினேன், இப்போ நீங்களும் என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? அன்பு செலுத்துங்கள். உங்களை வருத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, உங்களை கீறி கொள்ளுங்கள், கிழித்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் நீங்கள் காண்பிக்க வேண்டிய பக்தியை இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லலை. நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற வைராக்கியத்தையும், நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற தாகத்தையும் கடந்த 2 வாரம் நம்ம அதை தியானித்தோம். அதை எது மூலமாக காட்டுங்க? உங்கள் அன்பு மூலமாக காட்டுங்க. நீங்கள் காண்பிக்கிற அன்பு தான் நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. அப்போ நீங்களும் நானும் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்னது தான்? அன்பு. தேவனுக்கு இன்னொரு பெயர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் யாரா? அன்பானவர். அப்போ இந்த அன்பிலே நான் எப்படி நிலைத்திருக்கிறேன்? ஒரு அனுபவத்தோடு கூட பவுல் இதை அப்படி எழுதுகிறார். ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், அவருடைய சிறைச்சாலையின் அனுபவங்கள் இருக்கிறது, அவருடைய பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் அதை சொல்லி 36ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, அவர் சொல்லுகிறார். 36ஆம் வசனத்திலிருந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது, தான் எப்படிப்பட்டவனாக இருந்தான், இதே கிறிஸ்துவை யாராயிலும் சொன்னால் விரட்டி போய் அடித்து கொண்டிருந்த பவுல், யாராயிலும் கிறிஸ்து இயேசுதான் கிறிஸ்து என்று சொன்னால் போதும் அவர்களை துரத்தி போய் அடித்து அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த இந்த பவுல் இப்பொழுது அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தின் அன்பு என்ன? நீங்கள் கிறிஸ்துவை எதற்காக தேடுகிறீர்கள்? அவர் மீது வைத்திருக்கிற அன்பினாலையா இல்லது உலக ஆதாயத்திற்காகவா? இதை நீங்கள் கவனித்து உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இதை சுய பரிசோதனை செய்து இயேசுவோடு இருக்கிற அந்த வாழ்வு ஏதோ சாதாரணமானதாகவோ, ஏதோ நான் மத ரீதியாகவோ, ஏதோ நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன், இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபைக்கு செல்ல வேண்டும், அதற்காக அல்ல. அவர் என் மீது அன்பு கூர்ந்து என்னை மீட்டார். ஹல்லேலூயா. என் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார். எனக்கு என் மீது இருந்த பாரமான சுமையை அவர் தன்னு மீது ஏற்றுக்கொண்டு அவருடைய லகுவானதை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. என் மீது இரக்கம் பாராட்டினார், என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்கு எதிராய் வருகிற சாபத்தை முறித்தார். எல்லாவற்றையும் அவர் செய்திருக்க நான் உலக ஆதாயத்துக்காக அவரை நேசிக்காதபடி அவரே என் தேவன் என்று அவரை நான் நேசிக்க வேண்டும். அவருக்காக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அவர் உங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டார். அவர் உங்களுக்காக தன் ஜீவனை
மாம்சத்தில் வெளிப்பட்டு தன் ஜீவனை உங்களுக்காக தந்தருளினார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டதனோடு கூட மனுஷனுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்ற அடையாளம் அங்கே உண்டாயிற்று. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தது தேவன் மரிக்க முடியாது என்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். நம்மை படைத்தவர் ஒரு நாளும் செத்தவராக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்பதற்காக, இருக்கக்கூடாது, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதற்காகவே அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்த 36ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன். இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். பவுல் அவருடைய பதிலை சொல்லிட்டாரு. பவுல் அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ. ஆரம்பமே என்னதான் சொல்றாரு? உபத்திரவமோ. நமக்கு கொஞ்சம் மழை பெஞ்சா, வெயில் அடித்தா, ஏதாவது வேலை வந்தால், கல்யாண வீடு வந்தால், எதையாவது ஒன்று வந்தாக்கா சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்ட்டு போயிடுவோம். யாராக இருந்தாலும் சொல்லணும். நான் தொடர்ந்து இந்த செய்தி உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு அந்த அன்பை குறித்து இன்னும் விளக்கமாக புரியும். யாராக இருந்தாலும் சொல்லணும், எனக்கு யார் தான் முக்கியம்? சத்தமாக சொல்லுங்கள், இயேசு தான் எனக்கு முக்கியம். ஆண்டவருங்க கூடாது, இயேசு தான் முக்கியம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், இயேசு தான் முக்கியம். ஆண்டவர்னு சொல்கிறது அவரை கூப்பிடும் பொழுது நாம் சொல்வதற்கான பெயர், இயற்பெயர். ஆனால் சொல்லும்போது என்னென்னு தான் சொல்லணும். ஹல்லேலூயா. எது என்ன இருந்தாலும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு ப்ரேயருக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். எங்களுக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்குது. நாங்கள் போய் ஜெபம் பண்ணணும், கூடி ஆராதிக்கணும், ஒருவர் முகத்தை பார்த்து ஒருவர் சந்தோஷம் அடையணும், நாங்கள் நன்மையை பகிர்ந்து கொள்ளணும், சந்தோஷப்படணும், நாங்கள் எங்கள் இருதயெல்லாம் ஒருமனப்படணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சபையை வச்சுருக்காரு. இஷ்டப்பட்ட நேரம் வாய்ப்பு இருந்தால் சபைக்கு வர்றது, ஊழியத்தோடு இணைகிறது, ஆண்டவருக்காக ஏதாவது, அப்படி அல்ல. எது நடந்தாலும் சரி ஆண்டவர் தான் முக்கியம். இந்த அனுபவத்தில் வரும்போது தான் நீங்கள் எந்த நன்மைக்குள்ளே வருவீங்க தெரியுமா? தேவன் தருகிற நன்மைக்குள்ளே வருவீங்க. தேவன் வைத்திருக்கிற நன்மைக்குள் வருகிறீர்கள். அதனால தான் பவுல் தன் சுய அனுபவத்தில், பவுலை குறித்து நீங்கள் சொன்ன அவருக்கு வழி இருந்திருக்காது. அவரை போல படித்தவர் ஒருவரும் இல்லை. அவர் பிஹெச்டியே, எத்தனையோ பிஹெச்டி முடித்தவர். இப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அவரை மாதிரி வசதி படைத்தவர் ஒருவரும் இல்லை. அவ்வளவு வசதி படைத்தவர். சில நேரம் நினைக்கலாம் ஒன்றும் வழி இல்லை அதனால் இயேசுன்ட்டு போயிருப்பார். பவுலை அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அவர் அழைத்த ஆபிரகாமையே அப்படி நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆபிரகாம் இன்னும் வழி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருந்து அவனை கூப்பிட்டு வாப்பா அப்படி சொல்லலை. அவன் ஏற்கனவே செழிப்பாக தான் இருக்கிறார். மோசே கூப்பிடுறதுக்கு முன்னால் அவர் எப்படி தான் இருக்கார், அரண்மனையில் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. தாவீது அவனுடைய அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறார். இப்படி நம்முடைய ஒவ்வொரு அன்பையும் கவனித்து தான் கர்த்தர் நம்மை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் விரும்புகிறார். இன்றைக்கு நித்திய ஜீவன் ஏஜிஸ் சபைக்கும் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் அன்பின்படியே உங்கள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் காரணமெல்லாம் 1000 எனக்கு சொல்லலாம், ஆனால் உங்கள் காரணங்கள் எதுவும் தேவ சமூகத்தில் செல்லாது. உங்கள் அன்பு மாத்திரமே உயர்ந்ததாக இருக்கும். நான் அதை இன்றைக்கு வலியுறுத்தவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் சில இடங்களிலே நீங்கள் எச்சரிப்பு பெறவுமாய் விரும்புகிறேன். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். இதெல்லாம் வந்தாலும் உங்கள் அன்பு சரியாக இருந்தால் அப்படி விடமாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. சில விஷயங்களை நாம் நினைக்கிறோம், இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது. உங்கள் சரீரம் ஸ்டீல் பாடியாக இருந்தால் பரவாயில்ல. உங்கள் சரீரம் என்னவாக இருக்குது, மாம்சமாக இருக்கிறது. காரணம் அது மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது. ஆகையினாலே இந்த மண்ணின் தன்மை தான் எதில் இருக்கும், இந்த உடம்பில் இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்போ இந்த உடம்பு ஸ்டீல் ஆயிரும் நினச்சிடக்கூடாது. பிரசங்கிக்கிற எனக்கும் மரணம் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துக்கு என்ன உண்டு, மரணம் உண்டு. ஆனால் எனக்கு இல்லை. ஆனால் இந்த சரீரம் ஒரு நாள் என்ன செய்து விடும், மரித்து போ. காரணம் என்ன, மண்ணின் தன்மை அதுதான். அப்போ இந்த பூமியிலே பெரியவராக சிறந்தவராக தங்களை மேன்மையாக நினைத்து கொண்ட யாரும் உயிரோடு இல்லை. எல்லா சரீரமும் மரித்தே ஆக வேண்டும். ஆகையினால தான் இயேசுவின் சரீரமும் என்ன செய்தது சொல்லுங்க, இயேசுவின் சரீரமும் மரித்தது. காரணம், அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியிலே வந்தபடினால் அவருடைய சரீரமும் என்ன செய்தது, மரித்தது. அவர் மரித்ததை உறுதி செய்துதான் அவரை என்ன செய்தார்களாம், அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு, பாடு உண்டு. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் வேதனை உண்டு.
இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தில் இந்த உலக ரீதியிலே வருகிற உபாதைகள் வரத்தான் செய்யும். ஏன் வருகிறது? காரணம், நான் உள்ளே செலுத்துகிறது அதை விளைவிக்கிறது. அப்போ இந்த சரீரத்தை குறித்த காரியத்தை அல்ல, இப்பொழுது நீங்கள் கவனம் எதிலே செலுத்துங்கள்? உங்கள் ஆத்துமாவை குறித்த காரியத்திலே. அல்லேலூயா. அப்போ உங்கள் ஆத்துமா தான் இப்பொழுது வெளியேற பெற்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் அல்ல, இந்த சரீரம் ஒரு ஹோல்டர் தான். ஆனால் நான் என்கிறவன் அல்ல, இது நான் என்கிறவன் தான் ஆத்துமா. இது என்னது? அந்த நான் என்கிறவனை பிரதிபலிக்கிற ஒரு பிம்பம், ஒரு பிம்பம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், இந்த சரீர பிரகாரமாக எனக்கு வருகிற உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, இதெல்லாம் எதில் வருது? அவர் சொல்கிற இதெல்லாம் எதில் வருது? சரீரத்தில் வருது. நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் என் மாம்ச கண்ணினால் பார்க்க முடிகிறது, அனுபவிக்கிறேன், எதிர்கொள்கிறேன். இது எதுவும் என்ன செய்யாது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யாது? பிரிக்க முடியாது. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அப்போ நம்மிடத்தில் அன்பு கூறுகிற அவராலே நம்மால் ஜெயம் பெற முடியும் என்றால், அவர் ஆகையினால தான் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்ன செய்யும்? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். எதுவும் உங்களை அசைக்க முடியாது. அப்போ இதெல்லாம் இருந்தாலும், இதெல்லாம் வந்தாலும், இந்த அன்பு இருக்கிற இடத்துல இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என்னுடைய அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல, நீங்களே கவனித்து பாருங்கள், அன்பு இருக்கிற இடத்துல நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, தப்பு பண்ணால் என்ன செய்ய மாட்டோம்? அவங்கள ரொம்ப கண்டிக்க மாட்டோம். அப்படி லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க ஒரு மாதிரி வருத்தம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு முகம் ஒரு மாதிரி போச்சுன்னா உடனே சரி பரவாயில்ல செஞ்சது பெரிய தப்பாக இருக்கும். ஆனால் உடனே என்ன செய்கிறோம்? அந்த அன்புனால, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவத்தை என்ன செய்யுமா? மூடும். சப்போர்ட் பண்ண அன்பு இருக்கிற இடத்துல பொய் சொல்லாது. அன்பு நிறைவாக இருக்கிற இடத்துல தப்பு பண்ண ஆளை இது என்ன பண்ணி விட்டுறோம்? பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி. அன்பு கூறுற இடத்துல சாட்சி சொன்னாக்க அன்பாக இருக்கிறவங்களுக்கு விரோதமாக என்ன செய்ய சொல்லாது? சாட்சி சொல்ல விடாது. ஏன்னா அன்புங்கிறது அவ்வளவு கடினமானது, அல்லது கடினமானது என்ற வார்த்தையை விட அது அவ்வளவு ப்ரொடெக்ட் உள்ளது. ஆனால் உலக அன்பு அப்படி அல்ல. தேவ அன்பு மட்டும்தான் அதை செய்யும். தேவ அன்பு சகல பாவத்தை மூடும்னா அர்த்தம் என்ன? இப்போ நம்மளெல்லாம் அப்படி தான் செஞ்சுருக்காருங்க. இப்போ நம்மளெல்லாம் ஆண்டவர் மன்னிக்க வரும்போது நீங்கள் வந்தீங்க, இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படி சொன்ன உடனே சரி வா ஒரு 10 நிமிஷம் நான் ரீகேப் பண்ணி உன் பிரச்சனையெல்லாம் சொல்லி உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு செஞ்சுட்டு தான் உன்ட்ட நான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சாரா? அதுதான் அன்பு. அந்த பாவத்தை மூடும்னா அர்த்தம் என்னம்னா, நீங்கள் உடனே அப்போ இனிமேல் செஞ்சுட்டு இயேசுவே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாக்க மூடிடுவார் போல தெரியுது. அப்படி நினச்சிடக்கூடாது. நீங்கள் வந்த அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இயேசுவே என் பாவத்தெல்லாம் என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு சொன்னீங்களா? நீங்கள் சொன்ன உடனே அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டார்? அவருடைய அன்பை வச்சு என்ன பண்ணிட்டார்? சொல்லுங்கங்க. அன்பை வச்சு பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? மூடிட்டார். மூடின உடனே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படியே அழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படியே மறைஞ்சு போச்சு. அங்கே ஒரு பாவம் கூட இல்லை. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விட்டார். எதுக்கு? அவருடைய அன்புனால் அதை செய்து, அந்த அன்பு நிறைவு நமக்குள்ளே வந்து நாமும் அவரை போல மாற. சிம்பிள் டீல் தான். மன்னிச்சது ஒரே காரணம்தான், அவரை போல மாற. உங்கள் பாவம் எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும், வசனம் அப்படி தான் சொல்லியிருக்கு, உங்கள் பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கையுங்களவுமாய் பிடிபட்டிருந்தாலும் சரி, அவர் உங்களை என்ன தான் செய்வார்? மன்னிக்கத்தான் செய்வார். ஒரு முறை. எத்தனை முறை? ஒரு முறை, முதல் தடவை. அப்பொழுது அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பு தான் அன்பு மிகுந்ததாக இருக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு செய்கிறதெல்லாம் என்ன பாஸ்டர் ஆகும்? அதெல்லாம் கணக்கிடப்படும். அதெல்லாம் கவுண்டிங். ஆனால் கணக்கிடப்படும். தண்டனை இப்போ கிடையாது. அதுவும் அன்பு தான். அதுவும் என்னதான்? அன்பு தான். தண்டனை இப்பொழுது கிடையாது, அது கணக்கிடப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த கணக்கிடப்பட்டு கொண்டே வருகிற அந்த நபர் வேறு யாரையும் சொல்லவும் முடியாது. இதையவே சொல்லுதுன்னு எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரில. ஒரு பாஸ்டர், நான்
என் பக்கம் ஒரு லிஸ்ட்டு ஆண்டவர் பெருசாக வச்சுருக்காருன்னு வச்சுக்கோ. ஏய் நீ பாஸ்டர் இப்படியெல்லாம் செய்கிற, ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டு ரைட்டு இவரை இவருக்கு நரகம்தான் அப்படின்னு முடிவு பண்ணி போகிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த அன்புங்கிற ஒரு இடத்துல இப்போ நான் உடனே இது எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் திடீர்னு எனக்குள்ள தேவ அன்பு பெருகி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உடனே என்னுடைய எல்லா செயல்களெல்லாம் சரிப்படுத்தி நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்படியே ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறத செயல்படுத்தி கொண்டே இருக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ ஆண்டவர் அதை கவனிக்கிறார். கவனிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, என் கூட இடைப்படுகிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? திடீர்னு ஒரு நாள் என் கூட இடைப்படுகிறார். அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்னா என்கவுண்டர்னால் என்ன அர்த்தம்னா வேறு அந்த சுற்றி வளைச்சிடுறது. அப்படியே வளைச்சி கொண்டு வந்து ஒரு நாள் என்கிட்ட பேசுகிறாரு. என்கிட்ட பேசுகிற அந்த அன்றைக்கு திரும்பவும் அவருடைய அன்பு இந்த லிஸ்ட்டில் இருந்ததெல்லாம் என்ன பண்ணிருச்சு. ஸோ எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? உங்களை காப்பாற்றுறதுக்கு சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் உங்களை காப்பாற்றுறதுக்கான ஆலோசனை தானே. செஞ்சிட மாட்டீங்களா, அன்பு கூர்ந்துட மாட்டீங்களா, வந்துட மாட்டீங்களான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, என்னுடைய அந்த அன்பின் செயல்களை பார்த்து, இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் என்கிட்ட இருந்துச்சு என்னது பெரிய லிஸ்ட்டு. எதுக்கு பிறகு? ரட்சிக்கப்பட்ட பிறகும் பெரிய லிஸ்ட் இருந்ததை இந்த அன்பு கூர்ந்ததினால, அன்பு கூர்ந்து அவருக்காக என்று நான் செய்த ஒவ்வொன்றையும் அவர் கவனித்து திடீர்னு ஒரு நாள் என்னோடு அவர் அன்பாய் பேசின அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்ததை கூட அவர் என்ன பண்ணி விட்டுறாரு, மன்னித்து விடுகிறார். ஹல்லேலூயா. அது எப்போ? நாம் காண்பிக்கிற அன்பினாலே. அவர் அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையிலே பலியானார் என்பதுதான் முதல் தடவை. அதன் பின்பு என்னுடைய அன்பை பொறுத்து இதை எப்படி நீங்கள் வேத ஆதாரத்தோடு சொல்வீர்கள் என்று கேட்டால், நினிவே பட்டணத்திற்கு அப்படித்தான் செய்தார். நினிவே பட்டணத்தார் உடனே தங்களை சரிப்படுத்தி கொண்டார்கள். உடனே அவர்கள் தேவனை சார்ந்து வந்ததை அவர் கவனித்த பொழுது அவர்கள் மீது அவர் இரக்கம் பாராட்டினாரே, அந்த அன்பை தான் நான் சொல்லுகிறேன். இயேசுவினிடத்தில் பலமுறை வந்து பேசின பொழுது இயேசுவும் அதே அன்பை வெளிப்படுத்தினாரே, அதை வைத்து சொல்லுகிறேன். காரணம், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணம் தெரிந்தவர்களே இந்த பாவத்தை செய்த பொழுது இயேசு அவர்கள் என்ன செய்தார், மன்னித்தார். அப்போ இந்த அன்பின் காரியத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு விஷயத்தை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களிடத்தில் வேற எதையுமே எதிர்பார்க்கல. ஆண்டவர் உங்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கல. ஒன்றே ஒன்று தான். என்னதுங்க? அன்பு. எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டு ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. வேற ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் அன்பு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் அளவை பார்ப்போம். எவ்வளவு நேசிக்கிறீங்கிறத எப்படி அளவு பண்ணலான்னா, இந்த உலக பிரகாரமாக நீங்கள் நேசிக்கிற நபர்களெல்லாம் வைத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் நேரத்துக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க. இப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பின் அளவு என்னன்னு தெரியும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அன்புக்கு மட்டும் பாருங்களேன். அவருடைய அன்புக்கு அகலம், ஆழம், நீளம், உயரம் உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய அன்பு என்ன? உங்கள் அன்பின் அகலம் என்ன? உங்களுடைய அன்பின் உயரம் என்ன? உங்களுடைய அன்பின் நீளம் என்ன? எவ்வளோ நீளம் இருக்குது அன்பு? இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா இன்றைக்கு நம்முடைய அன்பை பொறுத்து அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்ன செய்யுமா, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லி வருகிற அந்த இடத்துல தான் இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை என்ன செய்யாது, பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த முடிவுக்குள்ளே நம்ம வரணும். என் இயேசுவின் அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது. இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாதனால தான் எத்தனையோ இரத்த சாட்சிகள் இருந்தது. இரத்த சாட்சிகள் எப்பொழுது ஏற்படுகிறது? நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை சிறை சேதம் செய்வோம் என்று சொன்ன இடத்திலெல்லாம் அவர்கள் மரணத்துக்கு பயப்படாமல் அவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியம் பாராட்டினபடினாலே சிரசேதம் பண்ணப்பட்டார்கள், மாம்சம் வெட்டப்பட்டது. ஆனால் அவர்கள் அன்பில் நிலைத்திருந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அன்பை எந்த அளவு வைத்திருக்கிறோம்? இயேசு எதிர்பார்க்கிறது நம்மிடத்தில் என்ன? அன்பு மாத்திரம்தான். அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அன்பு கூறாத ஆளுக்கெல்லாம் அழிவு. ஆனால் அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலவற்றையும், ஹல்லேலூயா, சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார்.
அப்போ அவருடைய அன்பிற்கு அகலம் நீள ஆழம்லாம் இருக்கிறதே. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிங்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே, நல்லா கவனிங்க, சபையினுடைய கவனமே என்ன? சபை எதை செய்ய விரும்புகிறது என்று சொன்னால், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் அன்பிலே என்ன செய்ய வேண்டுமா? வேறு ஒன்ற வேண்டும். அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள் ஆகி பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த அன்பு தாங்க. இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான விதம் என்ன? ஒரு முறை, இப்பொழுது அல்ல, இங்கிலாந்து தேசத்தில், பழைய இங்கிலாந்து தேசத்தில், இப்போ இங்கிலாந்தில் நிறையா சர்ச்சு மூடி கிடக்கு. அந்த நாட்களில் உலகம் முழுவதும் மிஷினரிகளை அனுப்புனது யார் தான்? அவர்கள் தான். அன்பு தணிந்து போனது, சபையெல்லாம் மூடப்பட்டுருச்சு. அந்த இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சபையார் இப்படி செய்தார்கள். எப்படி? நாங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் எப்படி செய்வது? உதாரணமாக, இப்போ இங்கே ஒரு கார் மெக்கானிக் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த கார் மெக்கானிக்குடைய வேலை என்னென்னா, சர்ச்சுக்கு வர்ற கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவார். எப்படிங்க? சர்ச்சுக்கு வர்ற விசுவாசியுடைய கார், இவர் மெக்கானிக்கு, இன்னொருத்தருடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாச ஐக்கியத்தில் இருக்கிற சபைக்குள்ளே இருக்கிற நபருடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இவரே செலவு பண்ணி அந்த காரை என்ன பண்ணி கொடுத்துட்றாரு? சொல்லுங்கள், சரி பண்ணி கொடுத்துட்றாரு. ஏன் இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் என் அன்பை இது மூலமாக என்ன செய்கிறேன்? வெளிப்படுத்துகிறேன். ஒரு டாக்டர் என்றால் அந்த டாக்டர், சபையில் இருக்கிற டாக்டர், சர்ச்சில் இருக்கிற விசுவாசிக்கெல்லாம் இலவசமாகவே என்ன செய்கிறார்? ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ஏன் ட்ரீட்மெண்ட் அப்படி பார்க்குற? நான் கிறிஸ்துவின் அன்பை இது மூலமாக என்ன செய்கிறேன்? வெளிப்படுத்துகிறேன். இப்படி அந்த சபைக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பேர் என்ன செய்ய ஆரம்பித்தாங்களாம்? அவங்க ப்ரொஃபஷ்னலில் இருந்துக்கிட்டு அது மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க? அன்பை வெளிப்படுத்தும்படி சபைக்குள்ளே இருக்கிற ஒருவருக்கொருவர் அந்த அன்பை பரிமாறிக்கொள்ள ஆரம்பித்தாங்களாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சபை மாத்திரம் வேகமாக வளருதான். என்னது? ஒன்றே ஒன்று தான். என்னத்தை பரிமாறினாங்களாம்? அன்பை பரிமாறினார்களாம். அன்புக்கு, சபைக்குள்ளே அன்புக்கு விலையே கிடையாது, சம்பளமும் கிடையாது. அல்லேலூயா. நோ பர்ச்சேஸ், நோ சேல்ஸ், ஒன்லி லவ். அன்பை வைத்து கொண்டு மாத்திரம் அவர்கள் அங்கே செய்தபடினாலே அந்த சபைக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அநேகர் கிறிஸ்துவண்டை திரும்பினது மாத்திரமல்ல, அநேகருக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு பெருகினது. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி செய்ய முடியுமா? அந்த வைராக்கியம் நமக்குள்ளே வருதா? ஆண்டவர் மேலே அந்த தாகம் இருக்குது. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை இன்னும் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதையும் சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை குறித்து எழுதும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சர்வாங்க தகன பலி என்பதுதான் உண்மையிலேயே இருக்கிறதுலே எப்படிப்பட்ட பலி? பிரதானமான பலி. சர்வாங்க தகன பலி தான் முக்கியமான பலி. ஆனால் நீங்கள் அன்பு கூறுகிறது எதற்கு ஒப்பனையாக இருக்குதா? சர்வாங்க தகன பலிக்கு ஒப்பனையாக அந்த பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது. எது என்று சொன்னால், ஏனென்றால் பலி செலுத்துகிறவனுக்கு அன்பு தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்துகிறவனுக்கு என்ன தேவையில்லை? அன்பு தேவையில்லை. என்ன அன்பு தேவையில்லை? அங்கே நேராக வந்து ஆசாரியன்ட்ட, ஆசாரியரே இன்னைக்கு பலி செலுத்தணும், சரியா? ஆடு இந்த கொண்டிருக்கேன், இந்த ஆடு முறைப்படி சரியானதா? ஆமாம் சரியானது. எங்கே வாங்கினேன்? இங்கே தான் வாங்கினேன். சீக்கிரம் பலி செலுத்திட்டு கொடுங்க. என்னது இது பேர்? பலி செலுத்துறதுல மிரட்டல். பலி செலுத்த வரும்போது ஆசாரியன், பிரதான ஆசாரியன்ட்ட இல்லை, அங்கே முன்னால் இருக்கிற ஆசாரியன்ட்ட சொல்லி அவங்க வர வேண்டியது, நிற்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. அங்கே ஆசாரியர் அவர் வாட்டுக்கு பலி செலுத்துவார். இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? சும்மா நிற்கணும். இன்றைக்கி நிறைய இடத்துல கவனிங்க, சர்ச்சுக்கு வந்தாலும் சும்மாவே நிற்கிறது. இப்படி சும்மாவே நிற்கிறது பேர் தான் பலி. ஆனால் அல்லேலூயா அல்லேலூ அப்படி சொல்கிறது பேர் என்னது? அன்பு. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இது பேர் என்னது?
ஆக்ஷன். இது பேர் என்னது? ஆக்ஷன். ஆனால் சத்தம் வந்து அது பேர் என்னது? அன்பு. என்னடா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கீங்களா? கவனிக்கிறேன், சொல்கிறேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம்னா மைக்கு சத்தம் வந்து வரதான் செய்யும். ஏன்னா இது உங்களை டாமினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் மைக்கு. இந்த மைக்கு எதுக்கு? டாமினேட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை உங்கள் சத்தம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களை ஸ்டாப்பு சொல்கிறதுக்கு நார்மலாக என் சத்தத்தை வச்சு சொல்ல முடியாது. அதுக்காக மைக்கு எதுக்கு? நீங்கள் எல்லாரும் போடுற சத்தத்தை விட என் சத்தம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் மைக்கு. ஆனால் அன்பு எங்கே வருது அப்படின்னா அங்கே தான் வருது. அப்போ இன்றைக்கி கவனித்து பாருங்கள். இன்றைக்கி சில நேரத்தில் உலக வழிபாட்டு முறை எப்படி இருக்கிறது? கோயிலில் போய் நிற்கணும். எல்லா வேலையும் யார் தான் செய்வா? பூசாரி தான் செய்வார். சில சபையில் போனால் எல்லாம் ஃபாதர் தான் செய்வார், எல்லாம் ஐயர் தான் செய்வாங்க. யார் இவங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அப்படியே போயிட்டு அப்படியே சும்மா நின்றுட்டு அப்படியே சும்மா எல்லோரும் ஜெபம் பண்ண கடவோம். வாயும் அசையாது, உடம்பும் அசையாது, ஒன்றும் அசையாது. என்னையா சேர ஜெபம் பண்ணுறேன். இது வந்து பழைய ஏற்பாட்டின் பலி முறைகள். இதை அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். எப்போ இங்கே வா, நீ என் சமூகத்துக்கு வந்தா நீ எந்த ஆட்டை தூக்கிட்டு வர, எந்த பொருளை கொண்டு வர, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உன் அன்பு. அவ்வளோதான். உன் அன்பினுடைய வலிமை என்ன? அந்த அன்பு எனக்கு எவ்வளவு எஃபெக்ட் பண்ணுதோ அவ்வளவா நான் உன் மேலே மனதுருகுவேன். உன் அன்பு எனக்கு எவ்வளவு ரீச் ஆகுதோ அவ்வளவாய் நான் செயல்படுத்துவேன். அதற்கு உதாரணமாகத்தான் கணவன் மனைவியை கர்த்தர் வச்சிருக்கார். தேவன் மீது நீங்கள் பாராட்டுகிற அன்புக்கே எதுதான் அடையாளம்? கணவன் மனைவி அடையாளம் தான். அப்போ நீங்கள் யோசிக்கணும். சில நேரம் மனைவி யோசிக்க, இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு, அவர் அங்கேருந்து இவனை ரசிக்க வச்சு நான் படுற பாடு, இது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். நீ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் நம்மளை ரசித்து விட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஏன்டா ரசித்தோம்னு தெரில, நம்மளும் ஏன்டா கட்டிக்கிட்டோம்னு தெரில. விடவும் முடியல, ஓடவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. சரி பரவாயில்ல போ. இதுக்கு இடையில இப்போ என்ன பில்ட் ஆகணும்? அன்பு. ஹல்லேலூயா. குடும்ப உறவு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வாழ்கிறது பேர் தான் உறவு. அன்புக்கு என்ன கிடையாதுங்க? எதிர்பார்ப்பே கிடையாது. நீங்கள் அப்படி வாழ்ந்து பாருங்களேன். கணவன் மனைவியா நாங்களாம் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னா இந்த அஸ்திபாரம் இது எதில் கட்டப்படுது? அன்புல கட்டப்படுது. அப்போ 3வது மாடியில் சண்டையை எங்கேயே முடிச்சிடணும். 3வது மாடியில் முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது என்ன வந்துடணும்? அன்பு வந்துடணும். ஹல்லேலூயா. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய அன்பு சூரியன் உதிக்கும் போது ஆரம்பிச்சிச்சுன்னா அது முடியறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? சரி பண்ணிடணும். எப்போ சரியாகும்னா அஸ்திபாரத்தில் அன்பு சரியாக இருந்தால் தான். அந்த அஸ்திபார அன்பை பற்றி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அஸ்திபார அன்பு தேவனோடு சரியாக இருந்தால் ஹல்லேலூயா அன்புக்குள்ளே வந்து நிற்கிறோம். நான் ஏன் இதை உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் அன்பு தாங்க மேலானது. அந்த அன்பு நமக்குள்ளே வர்றதை எங்கெல்லாம் காமிக்கணும்? குடும்பத்துக்குள்ளே தான் காட்டணும். அப்போ என்ன நடக்குது? இந்த அன்பினுடைய விஷயம் அதிகமாக இதனுடைய புரிதலினாலே எல்லாம் சமாதானமாக வருது. அங்கே தான் இந்த நன்மை உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்றால் நிச்சயமாக நம்முடைய அன்பை வைத்து தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால தான் கிறிஸ்துவோடு இருக்கிற அன்பை எபேசியர் நிருபம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு இருக்கிற அன்பை முழுசை ஆண்டவர் எதோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு? சபையோடும் கணவன் மனைவி உறவோடும். நீங்கள் சபைக்கு வந்து போகிற உறவு, கணவன் மனைவி உறவு, இந்த 2 உறவும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறீங்கிறது தான் அடையாளம். நீங்கள் நேசிக்கிற அடையாளத்தை எப்படி வெளிப்படுத்தலாம்? நீங்கள் உங்கள் கணவன் மனைவியோடு நடந்து கொள்கிற விதம், நீங்கள் சபையோடு நடந்து கொள்கிற விதம் தான் நீங்கள் கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. அல்லேலூயா. தேவ அன்பு அங்கே இருக்கிறபடினாலே பயம் இல்லை. தேவ அன்பு அங்கே இருக்கிறபடினாலே குழப்பம் இல்லை. அப்போ தேவ அன்பு அங்கே வராத இடத்துலலாம் நம்மளால் சமாளிக்கவே முடியாது. நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற இந்த அன்புக்கு சர்வாங்க தகன பலியை பார்க்கிலும் என்னவா இருக்குதான்? முக்கியமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 2வது பாருங்க. இந்த அன்பு எதை குறிக்கிறதா? ராஜரீக பிரமாணத்தை குறிக்கிறது. ஜஸ்ட் லவ் மாதிரி தான் இருக்குது, அன்பு தான். ஆனால் அன்புக்கு இவ்வளவு வலிமை இருக்கா அப்படின்னா அன்புக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே வருகிற நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக அன்பாய் ஒருவருக்கொருவர் காணப்பட வேண்டும். நமக்குள்ள இருக்கிற அன்பு என்ன அன்பு? சகோதர அன்பு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது?
இங்கே வேறு எந்த உறவும் இருக்கக்கூடாது. இங்கே ஒரே ஒரு உறவு தான், சகோதரர் சகோதரி. ஏன்? அந்த அன்பு ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமான எந்த விஷயத்தை என்ன செய்யாது. இப்படிப்பட்ட அந்த சகோதர ஐக்கிய உறவில் நாம் இருப்பது என்ன செய்யும் என்றால் ஆரோக்கியமான உறவுகளை உண்டாக்கும். அல்லேலூயா. அந்த அன்பு தான் நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். அந்த அன்பில் தான் ஒருவருக்கொருவர் நாம் பேசுகிறோம், ஒருவருக்கொருவர் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை இந்த இடத்துல இந்த சபையில் என்னுடைய பதவி தான் பாஸ்டரே ஒழிய, மற்றபடி உங்களுக்கு நான் யார் தான்? சகோதரன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எல்லோரும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமாம். அந்த உரிமையில் என்கிட்ட பேசி பாருங்கள், ஒரு பிரச்சனை வராது, அங்கே ஒரு ஆபத்து வராது, 2 பேருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி தான் பழகணும், அப்படி தான் பேசணும். எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர், என்னோட மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் அப்படித்தான் அந்த அன்பை காண்பிக்க வேண்டும். அப்போ இந்த அன்பு தான் அந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சொன்னது மார்க் 12:33 நான் சொன்னது, அது தேவனிடத்தில் நீங்கள் காட்டுகிற அன்பு. அந்த அன்பு சர்வாங்க தகன பலிக்கு ஒப்பாக அதை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது யாக்கோபு 2:4 சொன்ன இந்த அன்பு நீங்கள் சக மனிதனோடு செய்கிற அன்பு, இது என்னவா இருக்கிறது என்றால் ராஜரீக பிரமாணமாக இருக்கிறது. இயேசு இந்த 2 அன்புக்குள்ள தான் நம்மளை என்ன செய்கிறாரு? கட்டுப்பட்டு இருக்கும்படி சொல்லுகிறார். இயேசுவின் உபதேசம் என்ன? இயேசுவின் உபதேசம் இது மாத்திரம்தான். என்னது? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். இந்த 2ஐயும் ஆண்டவர் வைத்து, ஒன்று சர்வாங்க தகன பலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல இருக்கிறது, இன்னொன்று ராஜரீக பிரமாணமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் நிறைவேற்றினால் என்ன செய்வீர்கள்? நன்மை செய்வீர்கள். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நமக்கு எப்படி எடுக்குமா? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு என்ன நன்மை உண்டாயிற்று, எனக்கு ஒரு நன்மையும் இல்லையே. இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், அவர்களோடு சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேசத்தை விட்டு நீங்கள் வேறொரு தேசத்துக்கு, நான் காண்பிக்கும் தேசம் உங்களுக்கான கானான் தேசம், அது செழிப்பானது, அது பாலும் தேனும் ஓடும் தேசம், நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்துவிட்டு அங்கே அவர்கள் எல்லாரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். 16ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தையும் ஞாபகக்குறியும் ஏற்படுத்தினார். எழுதி கொள்ளுங்கள், வேகமாய் செல்லுவோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நன்மை தருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நன்மை செய்கிறவர், சரிங்களா? அந்த நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியர் தேச வழியாய் போவது சமீபமானாலும், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக போகிறது என்னது? சமீபம் தான், பக்கத்தில் தான். ஆனாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அதுதான் என்னது? ஆதியாகமம் சொல்லிட்டேன்னா, யாத்ராகமம் 13 சாரி. அப்போ அந்த வழியாய் நடத்தாமல், அதன் வழியாய் நடத்தப்படாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அணி ஐயா என்ன செய்தார்கள்? இப்போ சுத்த விட்டது எதுக்கு? நன்மைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நன்மைக்கு. சில நேரம் நமக்கு இந்த இருக்கிறத போய் ரீச் பண்ண, ஏன் எனக்கு இவ்வளோ நாள், ஏன் இது கிடைக்கல, ஏன் இது முடியலை, உடனே இப்படி ஒரு 2 ஸ்டெப்பு தட்டினா முடிஞ்சிருமே, ஏன் முடியலை? முடிக்க முடியாது. காரணம் அது நன்மைக்கு. அதில் என்ன நன்மை இருக்கு? புரியாது. அதில் என்ன நன்மை இருக்கு? தெரியாது. அது நன்மைக்கு. அது எதுக்கு? நன்மைக்கு. ஏன் இப்படி சிவந்த சமுத்திரத்தின் வழியா கொண்டு போனோம்? அப்போ அது நன்மைக்கு. என்ன நன்மை? வேகமாக சொல்கிறேன் பாருங்க. 2வது 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 14:4 பாருங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை என்ன செய்வேன்? கடினப்படுத்துவேன். உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிரியை அவர் என்ன பண்ணிடுவாராம்? பார்த்துக்கங்க, அவரே தான் போன்ட்டு எதிரியை என்ன செய்கிறாரு? நீ வேகமாக போ, அங்கே வர போயிட்டான் பாரு அவன். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை, இப்போ எதிரியை எழுப்பி விட்டது எதுக்குன்னா, உங்கள் கூட இருக்க ஆண்டவர் யாருன்னு யாருக்கு தெரியணும்? எதிரிக்கு தெரியணும். அவன் சுய நினைவில் கூட உங்களுக்கு எதிராக வர யோசிக்கக்கூடாது.
அதுக்கு எப்பயாவது வாய்ப்பு கொடுக்கமா? எதிரி வந்தவுடனே அவங்க காலில் போய் விழுந்துடுறோம். நின்று பார்க்கணும் ஆண்டவர் செய்கிறத. ஹல்லேலூயா. அங்கே கொண்டு வரேன் பாருங்க. அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இப்போ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார் பாருங்க. சொல்லி இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு என்ன வந்துருச்சுன்னா செங்கடல் வந்துருச்சு. இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நிறைய நேரம் நமக்கு ஆண்டவர் சில பாதை வழியாக கூட்டு போகிறாருன்னா அதை நன்மைன்னு எடுக்கணும். எத்தனை பேர் எடுக்கிறீங்க அப்படி? ஹல்லேலூயா. சில சூழ்நிலை வருது, சில பாதை வருது, எப்படி போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு தடை வந்துருச்சுன்னா நன்மைக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? எல்லோரும் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நன்மைக்கு. ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதுவரைக்கும் நடந்தது பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வாட்டு லேசாக சொல்லிடுறீங்க, ஒரு லைட்டை போட்டு ஒரு ஃபோனை ஒரு மைக்கை பிடிச்சி சொல்லிட்டா போதுமா? நான் தைரியமாக சொல்கிறேன், நடந்ததெல்லாம் எதுக்கு தான்? நன்மைக்கு. விசுவாச அறிக்கை எடுங்க, வாயை திறந்து அறிக்கை எடுங்க, இயேசுவே நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஏன் அப்படி தான் சில விஷயம்லாம் நமக்கு என்ன செய்யாது, புரியாது. இப்போ நல்லா போய்கிட்டு இருக்க இடத்துல என்ன வந்துருச்சு? செங்கடல் வந்தது. இப்போ இங்கே ஏன் செங்கடல் வந்துச்சுன்னா நீங்கள் யாருன்னு அவருக்கும் என்ன செய்யணும், தெரியணும். 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும், இங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்க. நீங்கள் கர்த்தரை நம்பி அவர் மேலே அன்பு வைத்து அவரிடத்தில் வரும்போது வர்ற பிரச்சனையை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? மோசேயை பார்த்து சொல்கிறாங்க, ஏயா நாங்கள் சும்மா அங்கே இருந்தோம், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை அதுக்காக கொண்டு வந்தது, சாவறதுக்காக கொண்டு வந்தது. ஆண்டவர் ஒன்று சொன்னால் நம்ம ஏட்டிக்கு மூட்டி ஒன்று பேசுறது. ஆண்டவர் சொன்னார்னா அப்படியான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஏட்டிக்கு மூட்டி அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவர் இவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. என்ன எதிர்த்து பேசுகிறாங்க? நீர் எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர். தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. நீர் எங்களை எகிப்திலே புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்த எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? எங்களுக்கு விடுதலை எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு விடுதலையே வேண்டாம், நாங்கள் இப்படியே காலத்தை ஓட்டிட்டு போகிறோம்னு சொன்னோமே. நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்து எங்களுக்கு இப்படி புலம்புறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிறவர். செங்கடல் வந்தது நன்மைக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? செங்கடல் வந்தது நன்மைக்கு. பின்னால் பார்வோன் வர்றது நன்மைக்கு. இதை என்னைக்கு நான் விளங்கிக்கிட்டனோ அன்னைக்கு தான் நான் கர்த்தருடைய நன்மையை ருசிப்பேன். சில நேரம் நமக்கு சகல சூழ்நிலை அல்லது சகலவித அனுகூலங்களும் நமக்கு இருக்கும், திறமை இருக்கும், தாளந்து இருக்கும், ஆனால் காரியத்தை முடிக்க முடியாது. அப்படின்னா அது நன்மைக்கு. அப்படின்னா அது எதுக்கு? நன்மைக்கு. என்ன நன்மை நடந்ததான் பாருங்க. அப்படி அவர்கள் சொல்லும்போது 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புலம்பாதீங்க, உடனே புலம்பாதீங்க. திடீர்னு ஒன்றை பார்த்த உடனே பயப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, வேகப்படாதீங்க. எதுவுமே நடக்காது. அமைதியாக இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை காணுங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். 31ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்தில் என்ன செய்தார்கள்? விசுவாசம் வைத்தார். ஓகே, வாட் இஸ் த ஃபேக்ட்? உண்மைத்தன்மை என்ன? ஏன் ஆண்டவர் செங்கடலின் வழியாய் கொண்டு சென்றார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். சகோதரரே, பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் இவங்களை எங்கே கூட்டு போனாரா? இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தின் வழியாய் கொண்டு சென்றார். இப்போ சமுத்திரத்துக்குள்ளே ஏன் கூட்டிகிட்டு போனார்? அதில் என்னையா நன்மை இருக்குது அப்படின்னா, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும், ஆமென், இதை இப்படி செய்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதான் நன்மையை அவர் உண்டாக்குவார். அவர் செய்தால் அது என்னதுக்கு தான்? நன்மைக்கு தான். அப்போ சும்மா பெலிஸ்தியன் வழியாக பக்கத்தில் இப்படி போகிற ஆளை இப்படி கூட்டிகிட்டு வந்து செங்கடலுக்குள்ளே கூட்டு போனார்னா எதுக்கு அப்படின்னா அவர் ஒரு காரணம் வச்சுருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒரு காரணம்
வச்சிருக்காரு. அவருடைய காரணம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் எகிப்திலே இதுவரைக்கு எகிப்தின் தேவர்களை வழிபட்டீர்கள், எகிப்தினுடைய காரியத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள், எகிப்தினுடைய தெய்வத்தினுடைய சாபங்கள் உங்கள் மீது இருக்கிறது, அதனுடைய பழிகள் உங்கள் மீது இருக்கிறது, அதனுடைய வித்தியாசமான முறைமைகள் உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. அந்த சுத்திகரிப்பை நான் உங்களுக்கு எப்படி தர விரும்புகிறேன்? எத்தனை பேர் புரியுது? ஞான ஸ்நானத்தின் மூலமாக. அப்போ நீங்களும் நானும் ஞானஸ்நானம் ஏன் எடுத்திருக்கிறோம் என்றால், என்னுடைய பழைய மனிதன் மரித்து எனக்குள்ளே ஒரு புதிய மனிதன் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானஸ்நானம். அந்த ஞான ஸ்நானத்தை எதில் கொண்டே வச்சாரு? செங்கடலில் வைத்தார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதின் மூலமாய் சுத்திகரிக்கப்பட்டார்கள் என்றால் செங்கடலின் வழியாக சுத்திகரிக்கப்பட்டார்கள். அப்ப மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஏன் வந்தது? அவர்களுக்கு மேலாக தேவ பிரசன்னம் நிழலிட்டதற்கு அடையாளமாக அந்த பிரசன்னம் அங்கே வந்தது. இப்பொழுது எனக்கு அப்படி வருகிறதா என்றால், நானும் ஞானஸ்நானத்துக்கு ஊடாக செல்ல வேண்டும். ஆராதனை வேளையில் தேவ பிரசன்னத்தால் நான் நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஆராதனை அன்போடு கூட நீங்கள் செய்யும் பொழுது தேவ மகிமை நிறைந்திருப்பதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஹல்லேலூயா. தேவ மகிமை இந்த இடத்தில் நிரம்பி இருப்பதையும், அவர் அக்கினியினால் உங்களை ஹல்லேலூயா வழி நடத்துவதையும் நீங்கள் உணரத்தக்க ஆண்டவர் இங்கே செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நன்மை என்னது? செங்கடல் வந்தாலும் அங்கே ஒரு நன்மை இருக்கிறது. உங்கள் வாழ்விலே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இதுவும் எதுக்கு தான்? நன்மைக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நடந்ததெல்லாம் எதற்கு? நன்மைக்கு. எதை குறித்தும் கவலை வேண்டாம், எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம், எதை குறித்தும் பயம் வேண்டாம், எதை குறித்தும் குழப்பம் வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாம் எதற்கு தான்? நன்மைக்கே. வாயை திறந்து அப்படி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இயேசுவே நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஏன்னா அவர் அங்கே ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு நமக்கு அந்த அர்த்தம் புரியாததுனால அங்கே நமக்கு தெரியலை. மாறா ஏன் வந்தது? கசப்பு ஏன் வந்தது? அதுவும் நன்மைக்கே. ஹல்லேலூயா. கசப்பு ஏன் வந்தது? ஆண்டவர் அங்கே உணர்த்தினார், இங்கே உங்களுடைய மனது கசப்பாக இருக்கிறது, உங்களுடைய காரியங்கள் கசப்பாக இருக்கிறது, நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீங்கள் பண்ணும் பானம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அது தேவனுடையதாக இருக்க வேண்டும். கடந்த நாளில் நாம் தியானித்தபடி அது ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாய் மாற வேண்டும். அது சிலுவை மரணத்தினால், சிலுவை மரத்தின் மரணத்தினால் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மாறாவின் கசப்பு வந்தது. அதிலே மரம் வெட்டி போடப்பட்டது. மாறாவின் தண்ணீர் என்னவானதான்? மதுரமானது. நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவையிலே கிறிஸ்து பலியாகி அந்த மரம் தூக்கப்பட்ட மரத்திலே தூக்கப்பட்டது நிமித்தமாக என் வாழ்வில் இருந்ததான மாறாவின் அனுபவங்கள் எல்லாம் மாறி போனது. ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிற்கும் ஒரு நன்மை உண்டாகும். கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. இந்த நன்மையை செய்கிற ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வியிலே பலர் இருப்பீர்கள் என்றால், ஏன் என்ற கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் எனக்கு நன்மையாகத்தான் செய்வேன். இது எனக்கு கிடைக்கவில்லை, அது நன்மை. இது எனக்கு நடக்கவில்லை, அது நன்மை. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நன்மை. அதில் என்ன பாஸ்டர் நன்மை? நீங்கள் நன்மையாக எண்ணுங்கள், கர்த்தர் அதில் உள்ள காரியத்தை விளக்குவார். ஆமென். நீங்கள் நன்மையாக எண்ணி பாருங்கள். ஏனென்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்குதான்? நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உங்கள் அன்பும் அவர் உங்கள் மீது வைத்த அன்பும் உண்மை என்றால் நடப்பது துரோகம் அல்ல, நடப்பது தீமை அல்ல, நடப்பது நஷ்டம் அல்ல. உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள் போராட்டம் அல்ல, அது நன்மைக்கே. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லாம், இதுவரைக்கும் நடந்தவைகள் எல்லாம் நன்மைக்கு என்று நான் நம்புகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எனக்கு செய்து முடிப்பீர் என்று நான் நம்புகிறேன் என்று அறிக்கையிட்டு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பிலே, நீங்கள் காண்பிக்க போகிற அந்த அன்பினால் சகலவற்றையும் நீங்கள் இதுவரை தீமையாய் இருந்தவைகளை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பு வைத்தபடினால தான் பிலேயாம் போய் சபிக்க போன இடத்துல கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் செய்ய விரும்புகிறார். அந்த அன்பிலே நிலைத்திருப்போம், கர்த்தரோடு என்றென்றும் வாழ்வோம்.